புதுசா இருக்கே. அவனோட நம்பர் இது இல்லையே. யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ மேடம், நான் தான் தாஸ் பேசுறேன் மேடம். தாசா? ஏன் புது நம்பர்ல இருந்தெல்லாம் கால் பண்ற? என்னாச்சு, பள்ளிய முடிச்சிட்டீங்களா இல்லையா? அது வந்து என்ன வந்து அந்த பேலன்ஸ் சண்டை போட்டு போனை வாங்கிட்டான் மேடம். சண்டை போட்டா? யார் கூட சண்டை போட்டீங்க? அந்த வள்ளி உங்ககிட்ட சண்டை போட்டாளா? இல்ல 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 மேடம், அந்த பேலன் தான். வேலை அங்க வச்சு சண்டை போட்டானா? அவன் எப்படி அங்க வந்தான்? சத்தியமா எங்களுக்கும் அது புரியல மேடம். ஆனா திடீர்னு அவன் கடைசி நேரத்துல அந்த வேலை வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான் மேடம். எங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வள்ளியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் மேடம். அடச்ச, ஊர்ல ஏதோ ரவுடிங்களே இல்லாத மாதிரி தேடி புடிச்சு உங்ககிட்ட வேலையை கொடுத்தான் பாரு. என்ன சொல்லணும்? சாரி மேடம், நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனா ஓரளவுக்கு மேல எங்களால அவனை சமாளிக்க முடியல மேடம். இத பாரு, சரி அவன்கிட்ட நீங்க என்னோட பேர்லாம் எதுவும் சொல்லிலாம் தொலைக்கல? இல்ல 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 மேடம், அதெல்லாம் சொல்லல மேடம். அவனை எவ்வளவு மிரட்டி கேட்டான், உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா ஒண்ணு மேடம், அந்த பொண்ணு வள்ளிக்கு உங்க மேலதான் டவுட் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம். மல்லிக்கு எப்படி நம்ம மேல சந்தேகம் வந்துச்சு? இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா எல்லார்கிட்டயும் நம்மள பத்தி சொல்லி மாட்டி விட்டாலும் மாட்டி விட்டுருவா. அவ முந்திக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும். என்ன பண்ணலாம்? சொல்லு. ஹலோ மேடம், வள்ளிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சான். என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அடுத்த உங்ககிட்ட தான் வருவா. ஏய், முதல்ல பொறுமையா என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு இப்படி ஓடுற? இங்க பாருங்க, ஆனந்தியை டார்ச்சர் பண்ண சொல்லி 4-5 ரவுடிங்களை அனுப்புனல்ல, வள்ளி அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, அவங்கள நான் தான் அனுப்பிச்சேன்னு சொல்லி கரெக்டா கெஸ் வேற பண்ணிருக்காளாம். இந்த பிரச்சனையில நான் மாட்டேன்னா கண்டிப்பா நீங்களும் மாட்டுவீங்க. நானாவது ரவுடிங்களை அனுப்பி ஆனந்தியை டார்ச்சர் தான் பண்ணேன். ஆனா நீங்க அவளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தூக்கிட்டு போக வச்சீங்க. இந்த விஷயம் மட்டும் வள்ளிக்கும் வேலனுக்கும் தெரிஞ்சது, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. இதுக்குதான் இவ்ளோ பில்டப் பண்ணியா? வள்ளியால என்னை எதுவும் பண்ண முடியாது. அவளை லாக் பண்றதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்படியா? அது என்ன பிளான்னு எனக்கு சொல்றீங்களா? அவளுக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஏய், எதுக்கு இப்படி பயந்து சாவுற? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? வாமா. இப்ப எப்படி இருக்க ஆனந்தி? நீ ஓகே தானே? பரவாயில்ல வள்ளி. என்ன, இன்னும் வயிறு தான் கொஞ்சம் சரியாகல. லைட்டா தண்ணி குடிச்சா கூட எரிச்சல் தாங்க முடியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு. ம். ஏம்மா வள்ளி,
ஆனந்தியை எது கூட்டு வர சொன்னமா? கார்த்திய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல மாமா, நாம தானே அவனை வெளியே எடுக்கணும். அவன் பண்ண காரியத்துக்கு அவனை வெளில வேற எடுக்கணுமா? உள்ளவே கிடக்கட்டும் விடுமா, அப்பதாம்மா அவனுக்கெல்லாம் புத்தி வரும். ஆமா வள்ளி, எனக்கும் அவன் முகத்தை பாக்குறதுக்கு விருப்பம் இல்ல. அவன் ஆச்சு போலீஸ் ஆச்சு, விட்டுரு நீ. ஐயோ ஆனந்தி, அப்படிலாம் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி கார்த்தி எந்த தப்பும் பண்ணல. அவன் பேரை சொல்லி வேற யாரோ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அட போ வள்ளி, இதையே நீ முன்னாடி சொல்லிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா எப்ப அவன் என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனானோ அந்த நிமிஷத்துல இருந்து அவன் மேல இருந்த மொத்த நம்பிக்கையும் செத்து போச்சு. அவன் பழைய கார்த்தி இல்ல வள்ளி, மாறிட்டான். இப்ப அவன் மனசுல நான் இல்ல, பழி வாங்குற வெறி மட்டும்தான் இருக்கு. ஆனந்தி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேலா, என்ன பாத்துட்டு இருக்க? சொல்லு. ஆமா ஆனந்தி, வள்ளி சொல்றதெல்லாம் உண்மைதான். நானும் இத்தனை நாளா கார்த்தியை தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எல்லா உண்மையும் தெரிய வந்தது. உன்னை டார்ச்சர் பண்ண ரவுடிங்களுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கார்த்தி பேரை சொல்லி வேற யாரோ செஞ்சிருக்காங்க. அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பேசினதெல்லாம் உண்மைதான் ஆனந்தி. நான் தான் அவன் மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டு உனக்குள்ளேயே அவன் மேல வெறுப்பு வர வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. ஆனந்தி, கார்த்தியை வெளியே எடுத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவோம். அவன் உன்னை புரிஞ்சுப்பான். இங்க பாரு ஆனந்தி, நடந்த எல்லாத்துக்கும் நான் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். கண்டிப்பா அவனும் புரிஞ்சுக்குவான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இப்ப நம்ம கிளம்புவோம். அப்பா, நான் ஒரு கால் டாக்ஸி புக் பண்றேன். நீங்க அதுல போயிடுங்க. சரிப்பா.